வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? அடுத்த நொடி நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை. இதுக்கு எதுக்குங்க ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு வாழ்க்கைய அப்படியே சீரியஸா வாழணும்? என்ன தேவையோ அத நம்ம குழந்தைங்களுக்கு தேவையானத பண்ணி குடுத்தாலே போதும் இல்லையா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேரண்ட் கவலைப்படுறாங்க. என் குழந்தை என்ன ஆகுமோ? எப்படி வளருமோ? என்ன பண்ணுமோ? கஷ்டப்படுமோ? அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு, கஷ்டப்பட்டு குழந்தைங்கள பத்தி அவங்கள வந்து அவங்களோட சந்தோஷமான வாழ்க்கைய மறந்துடுறாங்கங்க. ஸோ அப்படிதான் நெறைய பேரண்ட் பார்த்துட்டுருக்கேன் நானு. ஸோ எதுக்குங்க நம்ம கரெக்ட்டா எல்லாம் நெறைய விஷயம் நம்ம பண்ணிட்டோம்னா, அடிப்படையான தேவை என்னவோ குழந்தைங்களுக்கு நம்ம அத சரியா குடுத்துட்டாலே, அந்த குழந்தை கரெக்ட்டா வளருங்க. அதனால நம்ம வந்து மைண்ட் ஃப்ரீயா இருக்கலாம். குழந்தைங்களுக்கு என்ன தேவை? சமயோஜித புத்தி தேவை. அதே மாதிரி படிப்பு கண்டிப்பா தேவை. யாருகிட்ட எப்படி பேசணும்? எப்படி நடந்துக்கணும்? நல்லது சொல்றவங்க வந்து கேட்டுக்கணும். நமக்கு மத்தவங்க சொல்றது புடிக்கலையா, அந்த இடத்த விட்டு போயிடணும். ஸோ இந்த மாதிரி நெறைய விஷயங்க நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதுங்க. ரொம்ப சிம்பிளான இதுவ வந்து நெறைய பேரு சீரியஸா லைஃப்ப வந்து வாழ்ந்துட்டு போறாங்க. அ அந்த மாதிரி நெறைய பேர் நான் பார்க்குறேங்க. குழந்தைங்களுக்கு வந்து நகை சேர்க்கணும், நகை சேர்க்கணும், பணம் சேர்க்கணும்னு சொல்லிட்டு ஓடி, 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 ஓடி வாழ்க்கைய வந்து குழந்தைங்க கூட வாழாமலே நெறைய பேர் இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் நான் இந்த வீடியோவே போடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எல்லாமே தெரியும் அப்படின்னு நீங்க இந்த வீடியோ பார்க்கணும்னு ஒண்ணும் அவசியம் இல்லங்க. இல்ல எனக்கு யாராவது கைட் பண்ணா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு யாராவது யோசிச்சீங்கன்னா மட்டும் இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. ஓகேங்களா? ஸோ வந்து சின்ன வயசுல நான் வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு தாங்க படிப்பால தாங்க முன்னேறி வந்ததே. படிப்பு இல்லன்னா நான்லாம் எங்கேயோ இருந்திருப்பேன். படிப்பால மட்டும் தான் வந்து முன்ன அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வச்சதேங்க. ஏன்னா நான் தான் ஃபர்ஸ்ட்டு பட்டதாரி எங்க வீட்ல. நெறைய பேர் இந்த மாரி இருப்பீங்க. எவ்வளவோ கஷ்டப்பட்டு லைஃப வந்து இப்போ ஒரு லெவலுக்கு வந்திருப்பீங்க. ஸோ இப்ப நீங்க என்ன யோசிப்பீங்க? நான் பட்ட கஷ்டம் என் குழந்தைங்க படக்கூடாது. அப்படின்னு தான் நெறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நீங்க வந்து ஜஸ்ட் குட்டி குட்டியா ஒரு சிறு சேமிப்பு மாரி பண்ணுங்க. மாசம் ஒரு சம்பளம் வருதா, அதுல உங்க குழந்தைக்குன்ட்டு ஒரு அமௌண்ட் எப்பவுமே அது எது வந்தாலும் நீங்க எடுக்கவே கூடாதுங்க. ஒரு 10 வருஷமோ, ஒரு 15 வருஷம், ஒரு 20 வருஷம் அவங்களோட லைஃப் படிப்புக்காக இருக்கட்டும். நம்ம செலவு பண்ற காசு படிப்புக்காக இருந்தாலும் சரி, கல்யாணத்துக்காக இருந்தாலும் சரி, நெறைய பேர் இப்படிதாங்க வந்து நிக்கிறாங்க. நெறைய அந்த குட்டி குட்டி சேவிங்ஸ பண்ணவே மாட்றாங்க. லாஸ்ட் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, கையில காசு இல்லன்னு சொல்லிட்டு அங்க இங்க கடன உடன வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு, கவலைப்பட்டு, அதுக்கப்புறம் அந்த லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு நரகம் மாதிரி வாழ்றாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது, அச்சச்சோ! என்ன இப்படி இருக்காங்களேன்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கும் சில பேர பார்க்கும்போது. அதாவது நான் வந்து கஷ்டப்பட்டு தான் வளர்ந்துருக்கேன். நான் வந்து ஃபர்ஸ்ட்டு 2007லேருந்து 2008ல பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 சவரன் செயின் வாங்கணுங்க என்னோட ஆசை. அதுக்காக பார்த்தீங்கன்னா, ரூ. 1000 ரூ. 1000 கட்டுறேன். ஒரு பார்த்தீங்கன்னா வந்து அந்த 1/2 சவரன் செயின் ரூ. 8000 8 மாசம் கட்டினதுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த கையில நகை வந்ததுங்க. அதுவும் ஒரு நார்மலான ஒரு சேட்டு கிட்ட தான் கட்டினேன். அந்த நகை கையில வரும்போது இருந்த சந்தோஷம் இருக்கே, என் லைஃப்ல நீங்க ஒரு 10,00,00,000 குடுத்தா கூட அந்த சந்தோஷம் வந்து கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு சந்தோஷம். ஏன்னா, நான் என்னோட உழைப்புல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வந்த காசுல ஒரு பொருள் வாங்கும்போது இருக்கிற அந்த சந்தோஷம் தனிதான். நெறைய பேர் அந்த சந்தோஷத்த அனுபவிச்சிருப்பீங்க. உங்களுக்கு தெரியும் இல்லையா? இந்த மாரி இருக்கும்போது, நீங்க ஏங்க உங்க குழந்தைங்கள பத்தி கவலைப்படுறீங்க? நீங்களே இந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்கும்போது, அவ்வளோ கஷ்டத்த அனுபவிச்சு முன்னேறி வந்திருக்கும்போது, உங்க குழந்தைங்க வந்து கண்டிப்பா அத விட அடுத்த லெவலுக்கு தான் வருவாங்க. அந்த வந்து கண்டிப்பா நீங்க நம்புங்க. எப்பவுமே நம்பிக்கை தான் வாழ்க்கை இல்லைங்களா? ஸோ, அதனால கவலைப்பட்டு எதுவுமே மாறாது. நம்ம வந்து நம்பிக்கையோட இருந்தா மட்டும் தாங்க, நம்ம நெனைக்கிறது நடக்கும். சரிங்களா? ஸோ, இது மாதிரி தான் வந்து நான் வாங்குன அந்த ஃபர்ஸ்ட்டு நகைன்றது. ஸோ, சிறுக சிறுக சேர்த்து வச்சதுனால பார்த்தீங்கன்னா, ம் குழந்தைங்க வளர்ப்புல நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, குழந்தைங்க சின்ன குழந்தையா இருக்கும்போது செம்மையா சேட்டை பண்ணுவாங்கங்க. இதெல்லாம் எப்படி உருப்படும்? அப்படி இப்படின்னு நம்மளும் நெறைய வார்த்தைங்கள பேசியிருப்போம். அந்த வார்த்தையே வந்து ஃப்யூச்சர்ல அதே மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ, நம்ம பேசும்போதே குழந்தைங்கள ஒரு நல்ல லெவலுக்கே பேசலாம். "தூணி மாரி வருவடா", அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, "சச்சின் மாரி வருவ", இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ப்ரொஃபசர்ஸ், நம்மளோட டீச்சர்ஸ் எத்தனையோ பேர் இருப்பாங்க. ஸோ, அவங்கள மாதிரி கூட நீங்க நெனச்சுக்கலாம். நீங்க இந்த மாரி வரணும்னு நெனச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ, அந்த மாதிரி நெனச்சா, நம்ம அதுக்கேத்தா மாதிரி உழைக்கணும் இல்லையா? ஸோ, அந்த இதுவ நம்ம பண்ணோனாலே, நம்ம குழந்தை கண்டிப்பா நமக்கு ஏத்தா மாதிரி வளருவாங்கங்க. அதுல 100% நம்பிக்கை நம்ம தான் வைக்கணும் இல்லைங்களா? நம்பிக்கை வச்சா தான் எதுவுமே நடக்கும். அதே மாதிரி அந்த குழந்தைக்கு என்ன இப்போலாம் பார்த்தீங்கன்னா, டிவி, ஃபோனு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டிவி, ஃபோனுக்கு தான் அடிக்ட்டா இருக்கிறோம். நான் வந்து டிவி பார்க்குறது கிடையாது. சில பேர் டிவிலாம் பார்ப்பாங்க. ஆனா, இந்த ஃபோன கையில எடுத்தாலே பார்த்தாங்கன்னா, கொஞ்சம் ஒரு விஷயம் பார்க்கணும்னு போகும்போது ஏகப்பட்ட விஷயம் வருதுங்க. இதெல்லாம் பார்க்கும்போது, ச்சே! இனிமேல் இந்த ஃபோன கையிலே தொடக்கூடாது
அப்படின்ற லெவலுக்குலாம் போயிருக்கு. ஆனா பார்த்தீங்கன்னா, ஃபோன் இல்லாம வாழ்க்கையே இல்லன்னு ஆயிடுச்சு இல்லையா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃபோன குடுக்காதீங்க. பசங்களுக்கு குடுக்கவே குடுக்காதீங்க. கேட்பாங்க தான். அதனால நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணோங்க. டிவி பரவால்ல ஓரளவுக்கு. ஸோ குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி புரிய வைக்கணும். சின்ன சின்ன விஷயத்தையும் சொல்லி புரிய வச்சாலே எடுத்துப்பாங்கங்க.